சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் புவனகிரி சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள விவசாயிகளை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்து பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நேர்மையான முறையில் அரசு இயந்திரங்கள், விவசாய இயந்திரங்கள் வழங்கப்படும் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். இது மட்டும் இல்லை, நிறைய செங்கரும்பை பத்தி சொன்னீங்க. செங்கரும்பு விற்பனைக்கு வருவதற்கு காரணமே அதிமுக ஆட்சி தான். பொங்கல் தொகுப்புல செங்கரும்பை கொண்டு வந்த காரணத்தினால்தான் அது விற்பனை ஆகுது. எவ்வளவு சொன்னாங்க, 36 ரூபாய்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு வெறும் 16 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளை நேரடியாக அரசாங்கமே கொள்முதல் செய்யும். அந்த என்ன நிர்ணயிக்கப்படும் அந்த விலை அப்படியே கிடைக்கும். அதுல யாரும் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு பார்த்துக் கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்றேன். இந்த திட்டம் எந்த திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்தாலும் அதில் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு அதிமுக அரசு பார்த்துக் கொள்ளும். அரசு ஒதுக்கின்ற நெறி முழுமையாக விவசாய பெருமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி, அதோட உழவன் செயலி அதையும் நாங்கள் கொண்டு வந்தோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பருத்தியில என்ன பூச்சுழுவுது, நெல்லில் என்ன பூச்சுழுவுது, அது உழவன் செயல் மூலமா அதை அப்படியே பணம் பிடிச்சு அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும். சீதோஷ நிலை அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் என்னென்ன விலை விற்குது, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விற்கணும்னு சொல்லி எங்க அதிகமாக விற்குதோ அங்க கொண்டு போய் நம்முடைய விவசாயிகள் விற்பனை செய்யலாம். இப்படிலாம் உழவன் செயலி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல இந்த பகுதி கூட வெள்ள நீர் தடுப்புக்கு தனியா மழை காலத்தில் வெள்ளம் வருகின்ற பொழுது அங்க மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு போகும்போது அதெல்லாம் நீர் சூழ்ந்து அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி சேதமடைகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மா இருக்கணும் சரி, நான் இருக்கணும் சரி, வெள்ள தடுப்பு பணிகளும் மேற்கொண்ட அரசு அதிமுக அரசு. இந்த மாவட்டத்தில் அதிகமா தடுப்பணை கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதிகமா தடுப்பணை கட்டி கொடுத்தது. இன்னும் பல்வேறு பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எந்தெந்த இடத்துல சாத்தியமோ அந்த இடத்தில் எல்லாமே தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். நீர் என்பது மிக முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சேமிப்பது, முறையாக பகிர்ந்து விவசாயிக்கு அளிப்பது அரசினுடைய கடமை. அதை எங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல் நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி சொன்னாங்க. அதுல இப்ப ஆன்லைன்ல அந்த விற்பனை செய்வதில் சில விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா விவசாயிகளும் படிச்சு எல்லாம் பெரிய படிப்புலாம் கிடையாது. எனவே அந்த அங்கங்க இருக்கிற விவசாயிகள் அந்தந்த விளைநிலங்களில் அதை விளைச்சல் பெற்ற அந்த விவசாயிகள் இன்னைக்கு விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போறீங்க. அங்க போய் திறந்த வெளியில் அடுக்கி பல நெல் மூட்டைகள், நெல் மணிகள் மழையில் நடந்து முளைத்து போன காட்சியெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். நான் அது தவிர்த்து சட்டமன்றத்தில் நான் பேசினா அறிக்கையை விட்டேன். ஆகவே நீ எதிர்வருகின்ற காலத்தில் எங்கெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் அதிகமாக நெல் வருகிறதோ அந்த இடத்துல பாதுகாப்பாக நாம் விவசாயி கொண்டு போகிற நெல்லெல்லாம் பாதுகாத்து உடனுக்குடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவளுக்கு தேவையான தொகை வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். இன்னும் தொடர்ந்து வழங்கும். அதுபோல அதுல முறைகேடு நடப்பதாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு சிதம்பரம் பகுதியில் விவசாயிகளை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை நேரலையில் பார்த்தோம்.